கோவங்கிற போர்வைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பேட் ஹேபிட்ட விட ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களோட இன்டெசிசிவ் எனர்ஜி, அதாவது அதை விட்டுட்டு உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வர முடியல. மேபி அடிக்ஷன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பழக்கம் இருக்குது. இதை மறைக்கிறதுக்கு தான் அவங்க வந்து கோபங்கிற போர்வைக்குள்ளே போய்க்கிறாங்க. இட்ஸ் லைக் கோவமாக இருக்க மாதிரி, ஈகோயிஸ்டிக்காக இருக்க மாதிரி, இதெல்லாம் நடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட பேட் ஹேபிட்டை கவர் பண்ணுறதுக்கு தான் அது. ஸோ நீங்கள் வந்து உடனே வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. உங்கள் மேலே இருக்க தப்பு அந்த மாதிரி ட்ராமாக்குள்ளெல்லாம் போகாதீங்க. இது அவங்களோட வீக்னஸ், இன்டெசிசிவ். அதாவது முடிவெடுக்கிற பக்குவம் அவங்களுக்கு இல்லை. இல்லைனா அந்த பேட் ஹேபிட் வேணும்னு நினச்சா விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இந்த பர்சன் உங்கள்கிட்ட பேசல, ஸ்பேஸ் எடுத்துட்டாங்க. இல்லைனா நீங்கள் வந்து விலகி வந்துட்டீங்க. உன் பேட் ஹேபிட்டை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம், நீயும் வேண்டாம், உன் பேட் ஹேபிட்டும் வேண்டாம் அப்படி நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அதை விடுறதுக்கு வந்து அவங்களுக்கு இன்டெசிசிவ்னஸ், முடிவு எடுக்க முடியாத ஒரு தன்மை நினைக்கிறாங்க. பட் கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்களா அப்படின்னா இல்லை. அந்த முடிவு எடுக்க முடியாத ஸ்டார் ரிவர்சல் எனர்ஜி, தி லாஸ்ட் யூ. 10 of swords எனர்ஜி. நீங்கள் ரொம்ப நாளாக காத்திருந்து இந்த பர்சனை விட்டு விலகி போயிட்டீங்க. அப்பா சாமி, உன்னோட பேட் ஹேபிட்ஸ்க்கு என்னால் தீனி போட முடியாதுடாப்பா சாமி அப்படின்னு கிளம்பிட்டீங்க. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஏன்னா இது நீங்கள் வந்து பிரபஞ்சத்தோட கிஃப்ட். இந்த கிஃப்ட் அவங்க சரியாக ட்ரீட் பண்ணலைங்க. பாருங்கள், உங்கள் முகங்கள் வந்து செதஞ்சிருச்சு. அதாவது பிரபஞ்சம் வந்து ரொம்ப அழகான ஒரு ஃபேஸை கொடுத்தாங்க. இந்த பர்சனோட கேரக்டர்னால அதை செதைச்சிட்டாங்க. இட்ஸ் லைக் இந்த கனெக்ஷனை அவங்களே செதைச்சிட்டாங்க. செல்ஃப் சாபட்டாஜ். அதை செதைச்சிட்டு இப்போ இந்த கனெக்ஷனில் ஒன்றும் இல்லை, நீங்கள் விலகி போயிட்டீங்க. சன் ஆஃப் பென்டக்கிள்ஸ், டெத் முடிஞ்சு போச்சு. இந்த பர்சன் காசுக்காக தான் இந்த கனெக்ஷனை விட்டுட்டு போயிருக்காங்க. பட் யூ மூவ்ட் ஆன் டெவில். வாவ், யூ மூவ்ட் ஆன். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. யார் இந்த இதை பார்க்குறீங்களோ பாரமான மனசோட நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கவலையப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டீங்க. இந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் தான் வந்து பெருசு. மேபி ஸோ அட்டாச் டு லவர்ஸ். இந்த பர்சன் வந்து அப்சசிவ், உங்கள் மேலே ரொம்ப அப்சசிவ் எனர்ஜி வச்சுட்ருக்காங்க. பட் அதுக்கு நீங்கள் பலியாக தயாராக இல்லை. நீங்கள் விலைக்கு போயிட்டீங்க, நீங்கள் உருவிக்கிட்டீங்க. பட் உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் காத்துட்ருக்கு. டாட்டர் ஆஃப் சோல்ஸ், நீங்கள் கிளாரிட்டி கேட்டீங்க, அவங்க கிளாரிட்டி கொடுக்கல, நீங்கள் விலகி போயிட்டீங்க. ஸோ விலகி போனனால நீங்கள் துக்கப்படுவீங்களான்னா நெவர் எவர். மேபி உங்கள் வாழ்க்கையில் புது காதல் வரப்போகிறது, இல்லைனா வந்து இந்த பர்சனை மாறி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.